நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள். சனி பகவான் வக்ரம். ஜூலை 17 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் அதே போல திருக்கணிதத்தின்படி 27 வரை ஒரு 10 நாள் வித்தியாசம். ஜூலை 27 திருக்கணிதம். அப்ப எப்படி பார்த்தாலும் ஜூலை 17 சனி வக்ரம் ஆரம்பம். சார், இந்த சனினால எப்பேற்பட்ட ஜாம்பவானும் எப்பேற்பட்ட ஒரு ராஜாவும் படாத கஷ்டப்படுறாங்க. சில நபர்கள் எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல, சாமி இப்படி டைம் சேஞ்ச் ஆகணும், நான் நம்பவே இல்லை. அந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தள்ளி போயிட்டே இருப்போம், அசால்ட்டா போவோம். ஆனா இதெல்லாம் உண்மையோன்னு இப்ப எனக்கு நினைக்க தோணுது. அப்படிங்கிற வகையில் பல ராசி அன்பர்கள், நீங்கன்னு இல்லை, பல ராசி அன்பர்கள் சனி பகவானுடைய ஆட்டத்தை தாங்க முடியாம, குறிப்பா சிம்ம ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, தனுசு, மகரம், மீனம், மேஷம், ரிஷபம், அப்புறம் நீ யார் தாங்க சாமி இருக்காங்க? ஒரு 2-3 பேர் தான். துலாமு, விருச்சகம், ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போறாங்க, கடகம். அப்போ இந்த சனி வக்ரத்தால நீங்கன்னு இல்லைங்க, பலதரப்பட்ட மக்களும், ஏழை பரம ஏழையும், ஒரு ஏழை விவசாயி பெருமாள் இருக்காங்கன்னா அவரும், ஒரு தள்ளுவண்டியில கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களும், கடல் கடந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், கப்பல் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், இந்த 7.5 சனியினால எவ்வளோ பேருக்கு பதவி போயிருக்கு, எவ்வளோ பேருக்கு ஒரு வாழ்க்கை டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நாம செஞ்சதுக்கு திரும்ப எதிர்வினை நடந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை மாறும், எனக்கு இந்த நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த இதுவும் குறிப்பா இந்த மார்ச் 6 பிறகு, நான் சொல்றதெல்லாம் நீங்க தேதி குறிப்பிட்டு சொல்றேன், டேட்டா மென்ஷன் பண்ணி சொல்றேன். இந்த மார்ச் 6 பிறகு உங்க வாழ்க்கை படிப்படியாக எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருக்கும். டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். நல்லா போய்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். உங்க நம்பிக்கை எல்லாம் தவிடுபடியாக இருக்கும். எப்படியும் காப்பாத்திடுவார், எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம், ஏதோ ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி அதிகம் கவலையில் இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள், வேர்ல்டு வைடு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உலக நாடுகள்ல, இந்த பூமியில நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், சனியினால் கஷ்டப்படக்கூடிய ஏறக்குறைய 11 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூலை 17 ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம், உங்களுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் சாமி. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறார், நீங்க ஒரு சான்ஸ் எடுக்கலாம். அப்போ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்பவாது நம்பணும், சாமி என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு முயற்சி எடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கான புதிய வாழ்க்கை இந்த சனி வக்ரம். அப்போ இந்த சனி வக்ரத்தால பழைய தீமைகள் கலைந்து புதிய நன்மைகள் ஆரம்பம். என்னெல்லாம் நன்மை நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். ரிஷபராசி. சார், ரிஷபராசிக்கு இந்த சனி வக்ரம் நல்ல யோகத்தை செய்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனியுடைய பார்வை. ரிஷபராசிக்கு என்ன சார் பிரச்சனை? சார், ரிஷபராசிக்கு 4-10 ராகுவும் கேதுவும் 4-10 உட்கார்ந்துருக்காங்க. அதே சமயம் சனியுடைய பார்வை தான் ரிஷபராசிக்கு பிரச்சனை. இன்னும் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கலையே தவிர சனியுடைய பார்வை இருக்கு. எதை எடுத்தாலும் தடை. சில பேருக்கு எதை எடுத்தாலும் வெற்றி, அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். ஒரே வீட்டில் இருப்பாங்க, தம்பிக்கு எல்லாம் நடக்குது சார், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவர் ரிஷபமும் அவரும் ரிஷபம், புரியுதுங்களா? மனைவிக்கு எல்லாமே சக்சஸ் ஆகுது சார், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்ப ஒரே வீட்டுல 2 ரிஷபம் இருப்பாங்க. அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். பையனுக்கு தொட்டதெல்லாம் ஜெயிக்குது, எனக்கு எதுவுமே நடக்கல, எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது.
அப்ப ரிஷபராசிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சனியுடைய பார்வை. நம்ம அதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்பா நம்ம ரிஷபராசிக்கு கஷ்டம்? சார் சனி பார்க்கிறார் சார், அதனால கஷ்டம் சார். சனியுடைய பார்வை அவ்வளவு கொடியதா? நிச்சயமா. அப்ப சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்க, குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் அதெல்லாம் வச்சு பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க. நம்ம கோயம்புத்தூரில் நிறைய நம்ம பார்க்குறோம், 2-3 மில்லுங்க இருக்கு. அதை மேக்சிமம் நம்மளை கேட்காம ஒரு சில விஷயங்கள் நம்ம நிறைய அங்கே சாதிச்சு கொடுத்துருக்குறோம். பெரிய மனக்குழப்பங்களுக்கெல்லாம் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி பெரிய தொழில் செய்ய ஒரு 1000 பேர் 2000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்ப யாராக இருந்தாலும் பணப்பற்றாக்குறை இருக்கலாம், பணங்காசு கொடுத்து ஏமாந்திருக்கலாம், அல்லது குடும்பத்துல நெருங்கின சொந்த பந்தங்கள் ஏதேனும் ஒரு உறவு முறைகள்ல திருஷ்டிகள் ஏற்பட்டிருக்கலாம், பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ குடும்பத்துல, வாழ்க்கையில, வருமானத்துல, செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளில, செய்யக்கூடிய வேலைகளில இதனால் வரையில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்குமேயானால் கவலை வேண்டாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ரம் உங்களுக்கு காப்பாற்றும். சார் காப்பாற்ற போகுது சார் உங்களை. அது என்ன மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும், அது சொத்து சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, குறிப்பா குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்ப யாராக இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பசங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பசங்க பொறுப்பில்லாமல் ஏதேனும் அழிச்சிட்டதாக இருக்கலாம், சொத்து பத்துக்கள், வீண் விரயங்கள், வீண் பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். நான் தப்பே பண்ணல சாமி, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ரம் கை கொடுக்கும். காப்பாற்றுவார், சாமி காப்பாற்றுவார். சனி பகவான் அப்படியே ஆப்போசிட்டா மாற்றி செய்வார். வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு எதுவும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகும். மெயினாக ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிளியர் ஆகும். அது விசா ரினிவலாக இருக்கலாம், அல்லது பிஆர் ரினிவலாக இருக்கலாம், அல்லது கம்பெனி ரினிவலாக இருக்கலாம், இடமாற்றங்களாக இருக்கலாம், வேலை மாற்றங்களாக இருக்கலாம், அல்லது சிறு சிறு விபத்துக்களாக கீழே விழுறது, அடிபடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துக்களாக இருக்கலாம். அப்போ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் ரிஷப ராசி அன்பர்களே, அந்த பாதிப்புகள் குறையும். அப்ப இந்த சனி வக்ரம் ரிஷப ராசிக்கு சிறப்பாக உள்ளது. அப்போ உங்க கஷ்டம் தீரணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. உடனடியா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்க ஜாதக பிரகாரம் நீங்க என்ன வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் வாழ வைப்பால் வாராகி, வழிகாட்டுவார் சனி பகவான். நல்லதே நடக்கும். ஜெய் வராகி.